சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். இருக்குது ஆனா படிப்பு இல்ல, நல்ல வாழ்க்கிறதுக்கு நல்ல புத்தி இல்ல, படிக்க போக சொன்னா பண்ணையத்துக்கு சரியில்லை, அடங்காத கால ஆட்டம் போடுது, ஜாதக ரீதியா தப்பு தவறு நிறைய நடக்குது, வீட்டுக்கு அடங்கல ஊருக்கு அடங்கல, யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான், இவனுக்கு பிடிச்சதுதான் முயலுக்கு 3 காலு, வீட்டுல வந்தானே தூக்கி எறிவான், கோபப்படுறான், அசிங்கப்படுறான், ஆனா உக்காந்துக்கிறான், குழப்பத்துல நிக்கிறான். உண்மையா பையன் கேள்றா முதல்ல. நீ மட்டும் இந்த விளக்கு தொட்டு கும்பிட்டா, நீ மட்டும் போயிட்டு வா. உனக்கு சரியான வயசு என்னடா? நான் கேட்கறதுக்கு டான் அடி வரலாம், அடி விழுந்துரும். நான் யாரையும் அடிக்கிறது இல்லை, என்ன அடிக்கிற மாதிரி பண்ணிடாத. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது. சரியா? உன் மனசு உங்ககிட்ட இல்லை. நீ ஒரு பெண்ணுகிட்ட உன் மனசை தொலைச்சிட்ட. அந்த பொண்ணு பேர் என்ன? சர்மிளா. சர்மிளாக்கு வயசு என்ன? 14 சர்மிளாக்கு வயசு 14. சரிமா. உன்னை யார் குடிக்க சொன்னா? மது உன்னை யார் குடிக்க சொன்னா? குடிக்க சொன்னாங்க, நீ குடிக்கல. உன்னை குடிக்க சொன்னது யாரு? பசங்க. ஸ்மோக்கிங் பழக்கம் உண்டா? இல்ல, ஒத்துக்கிற இல்ல. இந்த மனசு வந்து பொண்ணுகிட்ட அலப்பாஞ்சதுனாலதான் உன் படிப்பே வீணா போகுது. படிக்க முடியாத நிலைமையில இருக்கிற. பெத்தவங்கிட்ட சொல்ல முடியல, மத்தவங்க கிட்டையும் சொல்ல முடியல, மனசுல வச்சுக்கிட்டு அலப்பாயிரம். என்னடா பண்ணலாம்? ஒன்னும் படிக்கணும், இல்ல காதலிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2ல ஏதோ ஒண்ணு செய்யணும். ஆனா வெட்டி பொழப்பு வாழ்க்கை வாழக்கூடாது. எப்பறா? ஒண்ணு படிக்கணும், இல்லைன்னா காதலிக்கணும். காதலிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஏன் வாழ்க்கையை தொலைச்சிக்கிற? 2ல ஏதாவது ஒன்று முடிவு பண்ணு. காதலி என்ன பண்ற? மறந்துடுறியா? நான் எப்படி நம்பிட்டோம்? 18ஆம் படி கருப்பு அருவாமலை சத்தியம் பண்ணி அம்மா கால் வந்து மன்னிப்பு கேட்டா நான் உன்னை நம்புறேன். ஒருத்தரா கலப்புறத்த? ஏய், கலப்புறம் பொறுத்தே. பதினெட்டாம் படி கருப்பு மலை பொறுத்து அருவாமலை பொறுத்து போடுறான் மண்டி. என்னன்னு சொல்லி சத்தியம் பண்ணி தர. இனிமேல் எந்த பொண்ணையும் மனசுல நினைக்க மாட்டேன். இத்தோட நான் தப்ப உணர்ந்து நான் படிக்கிறேன். நான் தப்ப உணர்ந்துட்டேன். இது சத்தியம். 18ஆம் படி கருப்பு மேல சத்தியம் பண்ணு. ஏன் அருவா எடுத்து தோர்வேடா இப்பாடுறா. கால் வந்து மன்னிப்பு கேள். நீட்டு சாட்ஸ் ஆகாம கேள். நல்லா நீட்டு, காலை நீட்டு. அம்மா சொல்லு. ஏன் உனக்கு தண்டாலாட இருக்கு சொன்னேன். காலை போடுறா. அம்மா, நான் செஞ்சது தப்பு. சர்மிளான்னு ஒரு பொண்ணை மனசுல நினைச்சிருந்தேன். அதனாலதான் படிப்பை நான் விட்டுட்டேன். இப்ப அந்த பொண்ணை விட்டுட்டேன். இப்ப நான் படிப்பை எடுத்துக்கிட்டேன். இனிமேல் நான் திருந்தி வாழ்றேன். இது சத்தியம். எந்திரி. தெரிஞ்சுக்கிட்டியா?